இஸ்ரவேல் தேசத்தில் பல ராஜாக்கள் ராஜாவாக இருந்த பொழுதும் யாரெல்லாம் கர்த்தரை முன்னாடி வைத்து துதிக்கும் ஆராதனைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட அவங்களுடைய ஆட்சியில எல்லாம் அந்த தேசம் மிகவும் செழிப்பாகவும் ஆசீர்வாதமாக இருந்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தரே முறியடித்தார். தேவஜனம், இன்னைக்கு நமக்கு விரோதமாக நிறைய போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் அப்படி போராட்டம் வரும்பொழுது நம்ம செய்கிறது என்ன? முறுமுறுக்கிறோம், கவலைப்படுறோம், ஜெபிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை, தேவனை குறை சொல்கிறோம் அல்லது மனுஷங்களை குறை சொல்கிறோம். இது நம்ம வாழ்க்கையில் மாற்றணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த பிரச்சனையுமே மனுஷீகமாக நீங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரோட சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி அவரை உயர்த்துங்க. தேவன் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். துதியிலையும் ஆராதனையிலையும் அவ்வளவு வல்லமை இருக்கு.